அதன் வெளியில் இரண்டாக பிரித்தல். ஓர் நேர்கோட்டின் மீது இரு புள்ளிகளிடையே உள்ள தூரத்தை அதன் உள்ளேயும் வெளியிலும் ஒரு குறிப்பிட்ட வீதத்தில் பிரிப்பதை பற்றி அறிவீர்கள். ஆனால் ஒரு முக்கோணத்தை அதன் வெளியில் பிரிப்பதை பற்றி காண்போம். ஓர் இரு சமபக்க முக்கோணத்தை வெளியில் அதன் இரு சமமான முக்கோணங்களாக பிரித்த இரண்டும் இரு சமபக்க முக்கோணங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. படத்தை பார். முக்கோணம் ஏபிசி என்பது சமபக்க முக்கோணம். இந்த இரு சமமான முக்கோணங்களாக அதன் ஏபிசியின் வெளியே பிரிக்க வேண்டும். பிரித்த இரண்டும் சமமானதாக இருக்க வேண்டும். இது கேள்வி. பிரித்த இரண்டும் இரு சமபக்க முக்கோணமாக இருக்க வேண்டும் என்று கூறவில்லை. ஆதலால் அது அவசியமில்லை. ஏபி என்ற நேர்கோடு வரைக. அதன் மையத்தில் செங்குத்துக்கோடு வரைக. ஏபியில் செங்குத்துக்கோடு சந்திக்கும் புள்ளிக்கு டி என பெயரிடுக. டிபியை நீட்டு. பியை வெளியே மையமாக கொண்டு 90 டிகிரியில் ஒரு செங்குத்துக்கோடு வரை அல்லது ஆர்ச் வெட்டின் மூலமாக செங்குத்துக்கோடு வரைக. அது சிடியை சமமாக இருக்கட்டும். இதே போலவே ஏயின் வெளியே நீட்டு. மேற்கண்டவாறு ஏயை மையமாக கொண்டு ஒரு செங்குத்துக்கோடு சிடிக்கு சமமாக இருக்குமாறு வரைக. இப்பொழுது சியை மையமாக கொண்டு ஓர் கிடைமட்ட கோடு வரைக. அது பிக்கு இணையாக செல்லட்டும். புள்ளியின் மேல் உள்ள செங்குத்துக்கோடு ஏபி என்ற கோட்டிற்கு இணையாக செங்குத்துக்கோடினை சந்திக்கும் புள்ளிக்கு இ என பெயரிடு. அதே போலவே ஏ என்ற புள்ளி மீது உள்ள செங்குத்துக்கோடுக்கு ஏபி என்ற கோட்டிற்கு இணையான சந்திக்கும் புள்ளிக்கு எஃப் என பெயரிடு. கணக்கில் கேட்டுள்ளபடி முக்கோணம் ஏபிசி என்ற ஒரு இருசம முக்கோணத்தை இரு சமமான முக்கோணமாகவும் ஏபிசிக்கு வெளியே பிரித்து வரவழைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அவை இரண்டும் செங்கோண முக்கோணங்களாக ஏஎஃப்சி மற்றும் முக்கோணம் பிஇஎஃப் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுவிட்டது. நிறுவனம். முக்கோணம் ஏபிசி ஓர் இரு சமபக்க முக்கோணம். சிடி ஏபி மையச் செங்குத்துக்கோடு. ஏபியின் மையச் செங்குத்துக்கோடு ஏசி பிசி கணக்கில் உள்ளபடி சிடி முக்கோணம் ஏடிஇ மற்றொரு முக்கோணம் பிசிடி பொதுவானது. ஏடி பிடி ஏனெனில் புள்ளி டி ஆனது ஏடியின் மையப்புள்ளி. எனவே முக்கோணம் ஏசிடி சர்வசமம் ஏசிடி என நிறுவனமாகிறது. அதாவது இரண்டு முக்கோணங்களும் 3 பக்க அளவு சமமெனில் அவைகள் பக்க அளவுகள் சமமெனும் சர்வசமமான முக்கோணங்கள்.